ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பீக்கங்காய் பொரியல் தாங்க பண்ண போறோம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பீக்கங்காயை வந்து தோலை வந்து சீச்சு எடுத்துக்கலாம். தோல் நல்லா சீச்சு எடுத்தாச்சு. நமக்கு தேவையான சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா அலசி எடுத்துக்கலாம் பீக்கங்காயை. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். இது கூட வந்து உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்க்கிறேன். கடலைப்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமா வந்து வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வந்து பொன்னிறமா வறுபட்டுருச்சுங்க. இந்த டயத்துல 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் 10 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்குங்க. நான் 3 பல்லு வந்து பூண்டு சேர்க்குறேங்க. இதை வந்து தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு வரமிளகாய் சேர்க்குறேன். கிள்ளி சேர்த்துக்கிட்டாச்சுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீக்கங்காயை சேர்த்துக்கலாங்க. பீக்கங்காய் சேர்த்தப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பீக்கங்காய் வந்து நல்லா தண்ணி விட்டு வேகும். அதனால நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்க வேண்டாம். எண்ணெயிலே வதக்கி விட்டு மூடி போட்டா நல்லா பீக்கங்காய் வந்து சொரக்கா மாதிரி தண்ணி விட்டு வேகுங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரைப்பதம் வந்து பீக்கங்காய் வெந்த பின்னாடி நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வந்து பெரட்டி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் பீக்கங்காய் வந்து நல்லா வேகட்டுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம தண்ணியே சேர்க்கவே இல்லை. பீக்கங்காவே நல்லா தண்ணி விட்டு வேகுதுங்க. இந்த டயத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்தாச்சுங்க. இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் பீக்கங்காய் நல்லா வேகட்டுங்க. இந்த மாதிரி பீக்கங்காய் பொரியல் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டா இருக்குங்க. இது வந்து தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமா இருக்கும். தண்ணினா நல்லா வத்திருச்சுங்க. ஃபைனலா வந்து நான் தேங்காய் துருவல் மட்டும் தாங்க சேர்க்க போறேன். இப்போ நம்ம தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம். காரமே இல்லாம இந்த பீக்கங்காய் பொரியல் செஞ்சிருக்குங்க. தேங்காய் துருவல் நம்ம அதிகமா சேர்த்து செஞ்சிருக்கோம். அதனால வயிற்று புண், குடல் புண் இருக்கவங்க கண்டிப்பா வந்து இந்த பீக்கங்காய் பொரியல் செஞ்சு சாப்பிடலாங்க. அது மாதிரி நீரிழிவு நோய் உள்ளவங்க கண்டிப்பா வந்து பீக்கங்காய் பொரியல் எடுத்துக்கோங்க. இதுல வந்து நீர்ச்சத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. உடல் இளைக்கணும்னு நினைக்கிறவங்க பீக்கங்காய் பொரியல் எடுத்துக்கலாம். ஃபைனலா பீக்கங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.